ஏஆர் ரஹ்மானுக்கு ஆடுஜீவிதம் படத்துக்காக அடுத்த ஆஸ்கர் வாய்ப்பு வந்திருக்கு. ஏஆர் ரஹ்மான் கடந்த 2009 இந்தி படமான ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துல ஜெய்ஹோ பாடலுக்காக ஆஸ்கர் வாங்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் பெருமைப்படுத்தினாரு. இந்த நிலையில இப்போ மீண்டும் 2025 ஆஸ்கர் விருதுக்கான பட்டியல்ல ஏஆர் ரஹ்மான் பெயரும் இடம்பெற்றிருக்கு. பிருத்திவிராஜ் நடிப்புல மலையாளம் மற்றும் தென்னிந்திய மொழிகள்ல வெளியான ஆடுஜீவிதம் படம் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதுல சிறந்த இசைக்கான பிரிவுல ஏஆர் ரஹ்மான் தற்போது முதற்கட்ட வாக்கெடுப்புல தேர்வாகி இருக்காரு. அடுத்த ஆஸ்கருக்கு ஃபேன்ஸ் பலரும் காத்துக்கிட்டு இருக்க நிலையில ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பதையே ஒரு ஆண்டு நிறுத்த போறதா செய்தி வெளியாகிட்டு இருக்கு. அதற்கு ஏத்த மாதிரியே சூர்யா 45 இருந்து ஏஆர் ரஹ்மான் விலகி இருக்காரு. இது ரசிகர் மத்தியில பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். சமீபத்துல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிப்புல உருவாக்கிட்டு இருக்க படம் தான் சூர்யா 45. இந்த படத்தோட பூஜை சமீபத்துல நடந்த படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. சூர்யா 45ல மியூசிக் டைரக்டரா முதல்ல ஏஆர் ரஹ்மான் கமிட் ஆகியிருந்த நிலையில இப்போ அவர் விலகட்டதால சாய் அபியங்கர் யங் மியூசிக் டைரக்டர்னு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. யார் இந்த சாய் அபியங்கர்? பாடகர் திப்பு, ஹரிணி 2 பேருமே புகழ்பெற்ற பாடகர்கள். இவர்களோட மகன் தான் சாய். இசை குடும்பத்தை பிறந்ததால சின்ன வயசுல இருந்தே சாய்க்கு மியூசிக் மேல பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. மியூசிக் மேல இருந்த ஆர்வத்தால ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க சாய. அங்க புரோகிராமரா கோப்ரா, பொன்னியின் செல்வன் 2, லால் சலாம் போன்ற படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு சாய் அபியங்கர். சைட் பை சைட் சாய் ஆல்பம் சாங்ஸும் ரெடி பண்ணிட்டு இருந்த நிலையில முதல் ஆல்பமா கச்சி சேரா அப்படிங்கிற ஒரு பாடலை வெளியிடுறாரு. கச்சி சேரா செம ஹிட் ஆகுது. அப்போதான் பலரும் யார் இந்த சாய் அபியங்கர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆனது. அடுத்ததா ஆசை கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆல்பம் ரிலீஸ் பண்றாரு. அதுக்கும் வேற லெவல் ரீச் கிடைக்குது. சாய் அபியங்கரோட டேலண்ட்டை பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜோட அடுத்த படமான பென்ஸ் படத்துல சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்டரா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பென்ஸ் படத்துல 7 பாடல்கள் இருக்க போகிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் நடிகர் சூர்யாவோட 45வது படம் ஆர்ஜே பாலாஜி இயக்க போகிறதாகவும் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க போகிறதாகவும் செய்தி வெளியான நிலையில ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவங்களோட எக்ஸ் பக்கத்துல "We are thrilled to welcome Sai Abhyankar, a rising star in the music industry, to Surya 45" ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா 45ல இருந்து ஏஆர் ரஹ்மான் விலகி இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏஆர் ரஹ்மான் ஓராண்டு பிரேக் எடுக்க போற செய்தி ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானோட மகன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை ஷேர் பண்ணி ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அப்போ ஓய்வு எடுக்க போகிறது இல்லைன்னா ஏன் சூர்யா 45ல இருந்து விலகினாங்க அப்படின்னு எந்த ஒரு தகவலும் இன்னும் வெளியாகல.